வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். டிப்ளமோ படித்தவர்களுக்கு வேலை. பணி நிறுவனம் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம், சென்னை. எண்ணெய் ஓட்டி. பணியிடங்கள் 152. ஒப்பந்த அடிப்படை. பதவி திட்ட விஞ்ஞானி, திட்ட அறிவியல் உதவியாளர், திட்ட தொழில்நுட்ப உதவி வல்லுநர், திட்ட உதவியாளர், ஜூனியர் உதவியாளர், ஆராய்ச்சி அசோசியேட், ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ பதவிகள். கல்வித் தகுதி ITI, டிப்ளமோ, BE, BTech, ME, MTech, BSc, MSc. வயது பதவியின் தன்மைக்கேற்ப வயது வரம்பு மாறுபடும். அரசு விதிமுறைப்படி 3 முதல் 5 ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 ஆண்டு வரை வயது தளர்வு அனுமதிக்கப்படும். தேர்வு முறை எழுத்துத் தேர்வு, திறன் தேர்வு, நேர்காணல். தேர்வு நடைபெறும் இடம் தமிழ்நாடு, சென்னை, மதுரை, கோவை, திருநெல்வேலி. விண்ணப்பிக்க கடைசி தேதி 23/12/2024. இணையதள முகவரி https://www.nIOT.res.in/recruitment.details PHP என்ற இணையதளம் வாயிலாக வேலை, வயது, கல்வித் தகுதி, தேர்ந்தெடுக்கப்படும் முறை போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். மற்றுமொரு செய்தியையும் காண்போம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும். இன்ஜினியர்களுக்கு வேலை. பணி நிறுவனம் இந்திய விமானப்படை. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 336. பதவி ஃப்ளையிங் கிரவுண்ட். தொழில்நுட்பம் சார்ந்தது மற்றும் தொழில்நுட்பம் சாராதது. கல்வித் தகுதி BE, BTech, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு. வயது வரம்பு 1/1/2025 அன்றைய தேதிப்படி 20 வயது முதல் 24 வயதிற்கு உட்பட்டவர்கள், அதாவது 2/1/2002 முதல் 1/1/2006 ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆவார்கள். கிரவுண்ட் டியூட்டி 1/1/2025 அன்றைய தேதிப்படி 20 வயது முதல் 26 வயதிற்கு உட்பட்டவர்கள், அதாவது 2/1/2000 முதல் 1/1/2006 ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு, செய்முறை தேர்வு, நேர்காணல். விண்ணப்பிக்க கடைசி தேதி 31/12/2024. இணையதள முகவரி https://afcat.cdac.in/afcat/ என்ற இணையதளம் வாயிலாக வேலை, வயது, கல்வித் தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். இரு செய்திகளும் நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும். தகுதியுடையவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.